ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோன்னா கஸ்டர்ட் அரேபியன் பிரெட் புட்டிங் தான். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுதான் நான் யூஸ் பண்ணுற கஸ்டர்ட் பவுடர். நம்ம இந்த பவுடரை தான் நம்ம மெயின் டிஷ்ஷில் ஒன் ஆஃப் த பார்ட்டு. 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கோம். காய்ச்சாத பாலில் அந்த பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், கட்டி பிடிச்சிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா வாட்டர் மாதிரி கன்சிஸ்டி வந்தோடனே நம்ம அந்த இதை வச்சுட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஒரு பாத்திரத்தில் நமக்கு பிரெட் புட்டிங் செய்கிறதுக்கு எவ்வளோ பால் தேவைப்படுறதோ அந்த பால் எடுத்துக்கிட்டு நம்ம நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுகர் ஆட் பண்ணி நல்லா வற்ற வைக்கணும். அது நல்லா கொதித்து வற்றின அப்புறம் நம்ம அதில் நம்மளோட கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் நம்ம பண்ணி வச்சுருக்கோங்களோ அதை ஆட் பண்ணணும். இப்போ நம்ம கொதிச்சிட்ருக்க பாலில் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடர் மில்கை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இங்கே ஒரு அழகான கலர் நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கட்டியாக வர்றது பாருங்கள், நல்லா திக்கினஸ்ஸாக இருக்குது. நம்ம பாருங்கள், அழகான ஃப்ளேவரில் இருக்குது. நமக்கு இந்த மாதிரி ஒரு பதத்தில் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா, நம்ம ப்ரெட்டில் சைடில் இருக்க பீசஸை நம்ம கட் பண்ணிவிட்டு ஒயிட் ப்ரெட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு 4 பீஸ் ஆர் 6 பீஸ் நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம நம்மளோட ப்ரெட்டை இந்த மாதிரி 2-2ஆக அலைன் பண்ணி நம்ம வச்சுக்கணும். அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மில்கை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறோம். இப்போ பாருங்கள், நம்ம ப்ரெட்டுக்கு மேலே நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த கஸ்டர்ட் மில்கை நம்ம ஊற்றிருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த லேயர் ஆஃப் ப்ரெட்டை நம்ம அலைன் பண்ணணும். இது பாருங்கள், கம்ப்ளீட்டாக நம்மளோட ஸ்லைசஸை நம்ம அரேஞ்ச் பண்ணி நம்ம கஸ்டர்ட் மில்கை அதுக்கு மேலே ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ளேவரபுளாக இருக்குது. இது 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் வெளியும் வச்சுக்கலாம். இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு நீங்கள் கூலாகவும் எடுத்து சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான டிஷ் தான். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக தான் இருக்கும். குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். டாட்டா.